தேனியில யார் வேணாலும் செல்வாக்கா காட்டலாம். உதயகுமார் காட்டலையா? எங்க அண்ணன் ஓபிஎஸ் வீட்டை சூறையாடிடுவேன்னு. அதெல்லாம் தேனி சுதந்திரமா இருக்கிற இடம். நான் கூட தான் போய் பேசியிருக்கேன் நிறைய தடவை மீட்டிங்ல. அதனால அங்க போய் பேசுறாரு. நீங்க ஒண்ணு விட்டுட்டீங்க ராஜவேலு, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சூப்பரா சொல்றாரு. அங்க போய் தேனியில பேசும்போது, வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு வேலை செய்தார். அம்மாவை எய்த்து நின்ற வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு வேலை செய்யலாமா? தேர்தல் வேலை. அப்படிப்பட்ட துரோகி இந்த ஊர்க்காரர். யார் சொல்றது? பழனிசாமி. கேளுங்களா, ரொம்ப காமெடியா இருக்கும். சமீபத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஏதோ நடத்தினாங்க. இவங்க எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா தலைவர். நான் கூட கர்நாடகாவில் ஜோராக நடத்தினேன், பெங்களூர் மற்ற இடங்கள்லாம் போய் வந்தேன். அம்மா பிறந்தநாளுக்கு இப்போ போனேன். நான் கேட்குறேன், இவர் கேட்குறாருல, இவர் வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தாரு, எதிரணியில் இருந்தாரு, ஜானகி அணியில் அப்படின்லாம் சொல்றாருல்ல. சரி, துரோகிப்பா நீ சொல்ற மாதிரி. ஓபிஎஸ் என்கின்ற தலைவர் துரோகி, நல்லவர் இல்லை. அம்மா நின்ற இடத்துலயே போய் வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தாரு. அந்த வெந்நீர் ஆடை நிர்மலாவை தலைவர் பிறந்த நாளில் கூப்பிட்டு என்னத்துக்கு ஷால் போடுற நீ? அவர் வேலை பார்த்தவரை துரோகின்ற, எழுத்து நின்னவங்களே கூப்பிட்டு ஷால் போடுற. எவ்வளவு மண்டை குழம்பி இருக்குன்னு பாருங்களேன். அந்த காமெடி பார்க்க சொல்றேன். ஆட்சி அவர் தானே பார்த்தாரு. அப்புறம் ஜார்ஜியா ரெண்டும் ஒன்னாச்சு. நீங்க தான் வெற்றி பெற்றீங்க 28 இடத்துல. ஒரு இடத்துல தான் ஆறு பேரை இது பிஹெச் பாண்டிய மாத்திரம் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால நீங்களே வச்சுக்கோங்க. கட்சி ஆபீஸ் எல்லாம் ஒரு உயர்ந்த மனிதராக உயர்ந்த உள்ளத்தோடு திருமதி ஜானகி அம்மையார் தலைவருடைய துணைவியார் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரைட், முடிஞ்சது. ஓகே, இதுவும் ஓகே, அது நல்லா கேளுங்க. அப்போ போயிட்ட பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அம்மா முதல்வரா இருக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. ஜெயில இருந்து வந்தவங்கன்னு பார்க்காம எல்லாத்தையும் மறந்து, அதுதான் சார், அங்கதான் பாலிடிக்ஸ். கூப்பிட்டு ஓபிஎஸ் தானே சிஎம் பண்ணாங்க 2 தடவை. கொடுத்தது திருப்பி நன்றி விசுவாசமா கொடுத்தாரு. ஏன் நீ தான் அம்மாவுக்காக வேலை பார்த்த, அப்பயே ஜார்ஜே இருந்தப்ப நின்று ஜெயிச்ச, ஏன் உன்னையும் கூப்பிட்டு சிஎம் கொடுக்கல?